ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நாம டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டத்தை உருவாக்கிய ரே டால்பி பற்றிய பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரே டால்பி அமெரிக்காவில் உள்ள போர்ட்லாண்டில் ஜனவரி 18, 1933 பிறந்தார். இளம் வயதிலிருந்தே அறிவியலில் மிக ஆர்வமாக இருந்தார். ரெட்வுட்டில் உள்ள சிங்கோனாய் ஹை ஸ்கூலில் பள்ளி படிப்பை தொடங்கினார். 1957 BS எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்தார். பின்னர் பிசிக்ஸில் மிகவும் ஆர்வம் அதிகமாக இருந்த காரணத்தால் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் 1966 PhD பட்டம் பெற்றார். பின்னர் 1965 முதல் 2 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் ஈவன் டெக்னிக்கல் அட்வைசராக இந்தியாவில் பணிபுரிந்தார். இந்தியாவில் இருந்த காலத்தில் அவர் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டார். பின்னர் 1965 லண்டன் திரும்பி டால்பி லேபரட்டரிஸ் உருவாக்கினார். இது பின்னாளில் சவுண்ட் சிஸ்டத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்தும் என்று அன்று அவர் நம்பவில்லை. அவர் ஏற்படுத்திய டால்பி லேபரட்டரிஸ் தான் டால்பி டிஜிட்டல் பிளஸ், டால்பி ஸ்டீரியோ, ட்ரூ HD, டால்பி அட்மாஸ் போன்ற பல வகையான சவுண்ட் சிஸ்டத்தை உருவாக்கியது. டால்பி லேபரட்டரிஸ் நாய்ஸ் ரிடக்ஷன் சிஸ்டம் பற்றிய ஆராய்ச்சியில் தான் முதலில் ஈடுபட்டனர். பின்னர் அதற்கான தீர்வையும் கண்டுபிடித்தனர். 1976 சான் பிரான்சிஸ்கோ திரும்பிய அவர் பல போராட்டங்களுக்கு பின் டால்பி ஸ்டீரியோ சிஸ்டத்தை உருவாக்கினார். 1976 வெளிவந்த A Star Is Born ஹாலிவுட்டில் டால்பி ஸ்டீரியோ ஃபார்மட்டில் உருவாக்கிய முதல் படம் ஆகும். 1992 வெளிவந்த பேட்மேன் ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் டால்பி டிஜிட்டல் ஃபார்மட்டில் உருவாக்கிய முதல் படம் ஆகும். 2005 நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டால்பி நிறுவனம் தனது பங்குகளை முதலாக அறிமுகம் செய்தது. 2010 Toy Story 3 டால்பி சரவுண்ட் சிஸ்டம் 7.1 வெளிவந்த முதல் திரைப்படம் ஆகும். பல ஆண்டு ஆராய்ச்சிக்கு பின்னர் 2012 டால்பி அட்மாஸ் சவுண்ட் ஃபார்மட் உருவாக்கப்பட்டது. டால்பி அட்மாஸ் சேனல் பேஸ்ட் சவுண்ட் சிஸ்டத்திலிருந்து ஆப்ஜெக்ட் பேஸ்ட் சவுண்ட் சிஸ்டமாக இருப்பது இதன் தனி சிறப்பு ஆகும். 2014 வெளிவந்த பிரேக் திரைப்படம் டால்பி அட்மாஸ் ஃபார்மட்டில் உருவாகிய முதல் திரைப்படம் ஆகும். டால்பி லேபரட்டரிஸ் பல விருதுகளை பெற்று உள்ளது. அவற்றில் 1979 51வது அகாடமி அவார்ட்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கேட்டகரியில் விருது பெற்றது. 1989 61வது அகாடமி அவார்ட்ஸில் விருது பெற்றது. சரி, இந்தியாவில் டால்பி சிஸ்டம் உருவாக்கிய திரைப்படங்கள் பற்றி பார்ப்போம். டால்பி சிஸ்டத்தை முதலாக இந்தியாவில் உருவாக்கிய பெருமை நடிகர் கமலஹாசனையே சேரும். அவர் நடிப்பில் 1994 வெளிவந்த குருதி புனல் திரைப்படம் டால்பி சரவுண்டில் உருவாகிய முதல் இந்திய திரைப்படம் ஆகும். அதே போன்று 2013 வெளிவந்த சிவாஜி 3D திரைப்படம் இந்தியாவில் முதல் டால்பி அட்மாஸ் ஃபார்மட்டில் வெளிவந்த திரைப்படம் ஆகும். சரி, இந்தியாவில் முதல் டால்பி அட்மாஸ் தியேட்டர் எது தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, நம்ம சென்னை நகரத்தில் உள்ள சத்தியம் திரையரங்கம் தான் முதல் டால்பி அட்மாஸ் சவுண்ட் ஃபார்மட்டில் உருவாக்கிய திரையரங்கம் ஆகும். ரே டால்பி 2013 மரணம் அடைந்தார். அவரை கௌரவிக்கும் விதமாக ஹாலிவுட்டில் வாக் ஆஃப் ஃபேம் 2016 அவர் பெயர் பொறிக்கப்பட்டது. இவ்வாறாக பல சிறப்புகளை பெற்ற டால்பி சிஸ்டம் இன்று மொபைல், டிவி, ஹோம் தியேட்டர், சினிமா, ஹெட்போன் என்று ஒலி மற்றும் ஒளி துறைகளில் தனது பங்கினை சிறப்பாற்றி வருகிறது. ரே டால்பி அன்று கண்ட கனவு இன்று நனவாகி இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.